ஞானசம்பந்தர் இங்கே அங்கம் பூம்பாவை எழுப்பினார். அதே மாதிரி திருமருகளில் இருக்கிற அந்த செட்டி மகளை எழுப்பினார். சட்டையா எனுமால் சரணி எனுமால் அந்த பாடல். அதன் போல ஒன்றுகொலாம் என்று பாடி அப்பர் பெருமான் அபூதியடிகளுடைய மகனாரை எழுப்பினார். இவங்க செய்த அற்புதங்கள்லாம் பெருசா. சுந்தரமு இவங்கள்லாம் இங்கே கலசத்தில் அஸ்தி இருந்தது, அங்கம் பூம்பாவினுடைய அஸ்தி சிவநேசன் செட்டியார் பாதுகாத்து வச்சுருந்தார். அதே மாதிரி சடலம் கிடக்குது, பிரேதம் கிடக்குது அபூதியடிகள் வீட்டில். தாண்டவம் புரியவல்ல தம்பிரனாருக்கன்பர் ஈண்டிய புகழின்பாலான் எல்லையும் தவத்தின் மிக்கார்னார் அப்பூதியடிகளை சேக்கிடார் பெருமான். எல்லை கடந்த தவமுடையவர். அவருடைய வெள்ளத்திலே மூத்த திருநாவுக்கரசு பிரேதமாக கிடக்கிறான். அங்கே ஒரு பொருள் இருக்கிறது, அதை வச்சு எழுப்புறாருன்னு சொல்கிறார். சிவப்பிரகாசர் ஒரு பட்டிமன்றம் நிகழ்த்துகிறார் 4 நான்மணி மாலையில். இதெல்லாம் ஒரு பொருள் இருந்து கொண்டாந்தாச்சு சார். இப்போ ஒரு இலையை பிடிக்கிறான், சாறு பிடிக்கிறான், இலையிலேருந்து சாறு வருது. சிலர் சும்மா கைக்குட்டை பிடிவான், ரத்தம் வருதுன்னு வித்தை காட்டுவான். அந்த மாதிரிலாம் இல்லை. சுந்தரமூர் சுவாமிகள் எதுவுமே இல்லை. முதலை உண்ட பாலகனை கொண்டு வரணும் வெளியில். குளமே தெரியல சார் அவிநாசி பக்கத்தில். அதுக்கு புக்கொழியூர்னு பேர். குளமும் இருக்கிற இடத்துல மண் வறண்டு கிடக்குது, தண்ணி இல்லை, முதலே இல்லை. அது எதனா ஆதாரம் இருந்தால் தானே அங்கேருந்து தூக்க முடியும். அப்பேற்பட்ட இடத்துல முதலை உண்ட பாலகனை கொண்டு வர கொண்டாடுறார் சுந்தரமூர் சாமி. வரலாறு தெரியும். அங்கே ஒரு பெரிய நுட்பத்தை கையாளுகிறார். அவிநாசி தேவாரத்தில் பாடும் பொழுது என்ன செய்கிறார்னா, பிள்ளையை தர சொல்லு காலனையே, அதாவது உரைப்பவர் என்ற பாடலில் சொல்லும் பொழுது அவர் யார் எடுத்து போனாலும், எங்கள் ஸ்கூலில் என் கூட வேலை செஞ்ச ஆசிரியர், கணித ஆசிரியர் உட்காந்துருக்கார். அங்கே கௌரவ செட்டியார்னு ஒருத்தர் வேலை பார்த்தார் எங்கள் ஸ்கூலில். அவர் இப்போ இல்லை, ஆனால் நான் தைரியமாக பேசிடுறேன். அவர் ஒரு தடவை ஒரு பையை தூக்கி போடா வெளியேன்னு கோத்தில் போட்டார். இந்த பையன் என்ன பண்ணால் அப்படியே நிற்கிறான். கொஞ்ச நேரம் பொறுத்து போய் எடுத்துக்கிடான்னார். நான் எடுக்க மாட்டேன், நீங்களே போய் எடுத்தாங்க. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னே? ஒரு 20 வருஷம் இருக்குமா சார்? நான் பொய் சொல்லலை, இங்கெல்லாம் பொய் சொல்லக்கூடாது சார், அங்கே உட்காந்து கூட சொல்லிவிடுவேன். அந்த ஆசிரியர் போய் எடுத்துகிட்டு வர்றார். அவரே எடுத்துறார். நீ தானே போட்ட, நீயே போய் எடுத்துன்னு வா. இப்போ இந்த மாணவன் எவ்வளவு பெரிய ஒரு திமிர்தனம் இருக்கும். அப்போ அந்த ஆசிரியர் சரி இவங்க கூட எதுக்குடா வம்புன்னு போய் எடுத்தாந்து கொடுத்துட்டார். இது உண்மையாக நடந்த கதை தான். இப்போ அந்த அளவுக்கு அவன் மனசில் ஒரு பெரிய அந்த ஆசிரியர் மீது இருந்த அலட்சியம். சொன்னால் செய்வார்ரா அவர், அந்த மாதிரி வாத்தியார் தாண்டா வீடாக்கம்னு அப்படி. ஆகையினால இப்போ சுந்தரமூர் சுவாமிகள் இறைவனை பார்த்து கேட்கணும், பெருமானே இந்த பையன் எத்த வீட்டில் இருக்கிறவனுக்கு உபநயனம் நடக்குது, இவன் இந்த வீட்டில் அமங்கல ஒளி கேட்குது, இந்த குழந்தை இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, அவனை நீ மீட்டு கொடுங்களேன் கொண்டாந்து அப்படி. மற்றவர்களெல்லாம் கேட்பது போல் கேட்டுருக்கலாம். இவர் பாருங்கள் எங்கே பிடிக்கிறார், அவருடைய பவர் எங்கே போடுறார் பாருங்கள். காலன் தானே இவனை கொண்டு போனா, காலனியே கொண்டாந்து இங்கே விட சொல்லு. நீங்கள் தானே சார் என்னை கூட்டின்னு வந்தீங்க காஞ்சிபுரத்தில் இருந்து, என்னை இங்கே கொண்டு போய் கோயம்பேடில் விட்டா நான் எப்படி ராத்திரி 11 மணிக்கு வண்டி ஏறுவேன், என்னை நீங்களே கூப்பிட்டு போங்க. அந்த மாதிரி சுந்தரமூர் சுவாமிகள் பிள்ளையை தர சொல்லு காலனையே என்ற ஒரு அழுத்த நிலை எப்பொழுது அவருக்கு வரும் மனதிலே என்று சொன்னால், நட்பின் திறம். ஒரு பெரிய ஃப்ரெண்டுகிட்ட தான் அது மாதிரி சொல்ல முடியும். மாணவன ஆசிரியரை சொன்னான்னா அது திமிர்தனம். இந்த சுந்தரமூர் சுவாமிகள் இறைவனிடத்திலே சொல்லாமல் காலனை பார்த்து கொடுக்க சொல்லுன்னு ஆண்டவன்கிட்ட சொல்ல. நீ வரவேணா, நீ பேசாமே இரு, உங்கள் பையனை அனுப்புங்க சார், நான் செக் கொடுத்து அனுப்புகிறேன்வான். அதை மாதிரி ரொம்ப சுலபமாக ஒரு இடத்துல அணுகுகின்ற அந்த தன்மை இருக்கிறதே, அந்த வார்த்தை ஜாலம், அது நட்பினுடைய உட்பொருள். அது அவிநாசி தேவாரத்திலே நாம் அனுபவிக்கலாம்.